கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தங்களுக்கிடையே கைகலப்பு நடப்பதற்கு முன்பு கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் தமக்கு 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுவதை பலூன் வியாபாரி ஒருவர் மறுத்துள்ளார். அமலாக்க அதிகாரிகள் தாக்கியதில் தமது முதுகுத் தண்டுவடம் முறிந்து விட்டது என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜைமுடீன் அஸ்லான் எனும் 28 வயது வியாபாரி நேற்று தெரிவித்தார். லைசன்ஸ் பெறாமல் வியாபாரம் செய்ததால் தாம் தாக்கப்பட்டதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனிடையே சம்பந்தப்பட்ட பலூன் வியாபாரி அதிகாரிகளின் உத்தரவுகளை மதிக்காமல் ஆவேசமாக நடந்து கொண்டதாக மாநகர் மன்றம் பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மியன்மாரை உலுக்கிய 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மலேசியா மியன்மாருக்கு 1 கோடி வெள்ளி அளவிலான உதவியை வழங்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான ஆசியான் தலைவராக மலேசியாவின் பொறுப்பின் வெளிப்பாடாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசானை அடுத்த வாரம் மியன்மாருக்கு மனிதாபிமான பணியை வழிநடத்துமாறு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த பயணம் மியன்மாரில் நடந்து வரும் தேடல் மற்றும் மீட்பு பணிக்கு மலேசியாவின் வலுவான ஆதரவை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், இதில் தனது பணியை தொடங்கிய தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மாவின் குழுவும் அடங்கும் என்றும் அவர் கூறினார். கிளம்தானில் பொது நடவடிக்கைகள் படைப்பிரிவின் வீரர்கள் அண்மையில் மேற்கொண்ட 2 சோதனை நடவடிக்கைகளில் 40 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள வெட்டு மரங்களும் அலங்கார செடிகளும் கைப்பற்றப்பட்டன. அவ்விரு சோதனை நடவடிக்கைகளும் ரந்தாவ் பஞ்சாங்கில் மேற்கொள்ளப்பட்டன. கம்போங் புக்கிட் தண்டாக்கில் வெட்டுமர ஆலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 525 வெட்டுமரங்களும் 36,000 பலகை மற்றும் மரச் சட்டங்களும் கைப்பற்றப்பட்டன. மரம் சீவும் பல எந்திரங்களும் அங்கு காணப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 24,40,000 வெள்ளி என்று படைப்பிரிவின் தென்மண்டல அதிகாரி நிக் ரோஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். மற்றொரு சம்பவத்தில் லாரியொன்றை தடுத்து நிறுத்திய அமலாக்க அதிகாரிகள் அதில் இருந்த 9 பெரிய போன்சாய் மரங்களை கைப்பற்றினர். அவை பூச்சிகளால் தாக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மதிப்பு 15,50,000 வெள்ளியாகும் என்று அவர் தெரிவித்தார். இவ்விரு சம்பவங்களிலும் தலா ஒருவர் கைது செய்யப்பட்டனர். கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்ற கட்சி தேர்தலுக்கு பிறகு டிஏபி கட்சியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பினாங்கு இந்து அறவாரியத்தின் தலைமைத்துவத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அரசு நிறுவனமான அந்த அறவாரியத்திற்கு தற்போது எலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தலைவராகவும், செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் துணைத் தலைவராகவும் உள்ளனர். தலைவர், துணைத் தலைவர் உட்பட அதன் பொறுப்பாளர்கள் அனைவரின் பதவிக்காலமும் வரும் ஜூலை மாதத்துடன் முடிவடைகிறது. இந்நிலையில் இந்து அறவாரியத்தின் தலைவர் பதவியை ஏற்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக பினாங்கின் 2ஆம் நிலை துணை முதல்வர் ஜக்தீப் சிங் தெரிவித்துள்ளார். அந்த அறவாரியத்தில் மாற்றம் செய்ய வலியுறுத்தி இந்திய அமைப்புகளிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் கோரிக்கைகளும் மகஜர்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பினாங்கு இந்து அறவாரியத்திற்கு தலைமை ஏற்க தாம் தயாராக இருப்பதாக அவர் நேற்று தெரிவித்தார். அந்த அறவாரியத்திற்கு தாம் தலைமை ஏற்றால் அந்த வாரியத்திற்கு உதவி புரிய அனுபவமிக்க வல்லுநர்களும் தொழில் நிபுணர்களும் ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ருகுன் நெகராவின் 5 கொள்கைகளின் அடிப்படையில் ஒற்றுமையை பேணுவதற்கு ஒவ்வொரு மலேசியருக்கும் பொறுப்புள்ளது என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ராஜா பெர்மைசூரி, ராஜா ஜரீத் சோஃபியா ஆகியோர் தங்கள் ஹரிரயா வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளனர். விவேகமான மற்றும் உற்பத்தி முறையில் ஒற்றுமையை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பிளவுகளை ஏற்படுத்தும் மற்றும் அச்சுறுத்தும் கூறுகளை கட்டுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்களது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளனர். நாட்டில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் பேணுவதற்கு மலேசியர்கள் பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்தவர்கள் இடையே உறவுகளை தொடர்ந்து வளர்த்து பராமரிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஹரிரயா வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஹரிரயா பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பரஸ்பர மரியாதை, இரக்கம் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் இந்த நாட்டில் நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் நிலைத்தன்மை மற்றும் அமைதியை உத்தரவாதம் செய்ய முடியாது என்று அவர் எடுத்துக் காட்டினார்.
காசாவில் ஒடுக்குமுறைக்கு உள்ளான பாலஸ்தீனியர்கள் உட்பட அடிக்கடி புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது மலேசியர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நோன்பு மாதம் முழுவதும் தாம் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் பல்வேறு அமைச்சுகளின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாகவும் அன்வார் கூறினார். இது மக்களின் குறைகளையும் பரிந்துரைகளையும் நேரடியாக கேட்க அனுமதித்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சகோதரத்துவமும் சமத்துவமும் நல்லிணக்கமும் நீடித்து நிலைத்து நிற்க அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும், இன்று கொண்டாடப்படும் நோன்பு பெருநாள் அனைவருக்கும் சுபிட்சமிக்க நாளாக அமைய வேண்டும் என்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒரு மாதம் நோன்பிருந்து தங்களது புனித கடமையை நிறைவேற்றி இன்று நமது முஸ்லிம் அன்பர்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களின் கொண்டாட்டத்தில் நாமும் பங்கெடுத்து வாழ்த்து கூறுவோம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். மலேசியாவில் முஸ்லிம் அன்பர்களின் நோன்பு பெருநாள் ஒரு தனித்துவம் மிக்கதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைவரையும் மதிக்கும் தன்மையும் நட்பு பாராட்டும் சகோதரத்துவமும் என்றும் நிலை பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.